புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் 40 தொகுதிகளை கேட்பதாக ஒரு தகவல். அந்த தகவலுக்கான பின்னணி என்ன, எதன் அடிப்படையில் 40 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்கிறது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அரசியல் செல்வாக்க, தன்னுடைய பலத்தை கூட்டணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகளை எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் காங்கிரஸ் இந்த முறை தன்னுடைய கட்சியோட செல்வாக்கை கூட்டுறதுக்கு, தன்னுடைய பலத்தை கூட்டுறதுக்கு கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் திமுகட்ட சொல்லிட்டு வராங்க. அது அந்த வகையில் இந்த 2026 தேர்தலில் 40 தொகுதிகளை கேட்கிறதா ஒரு தகவல். அதற்கு அவங்க சொல்கிற காரணமும் இருக்குது. அது என்னென்னா, ஒவ்வொரு கட்சியோட செல்வாக்கும் தேர்தல் முடிவுகளை மையப்படுத்தி தான் சொல்லுவாங்க. அந்த தேர்தல் முடிவுகளை தான் இப்போ நம்ம அவங்க சொல்கிற கணக்கு நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் சொல்கிற புள்ளி விவரம் என்னென்னா, 2014 அவங்க சொல்கிறத பார்க்குறோம். அதாவது என்னென்னா, ஒரு 16 தொகுதிகளை முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. 16 தொகுதிகளோட வெற்றி நிலவரம். இப்போ 2021 திமுக கூட்டணி ஜெயிச்ச ஒரு 16 தொகுதிகளை அவங்க கணக்கில் எடுக்கிறாங்க. டி நகர், உத்திரமேரூர், காட்பாடி, சோலார்பேட்டை, இந்த மாதிரி ஒரு 16 தொகுதி. அந்த 16 தொகுதியோட வெற்றி வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா 137. அதே வெற்றி விகிதம் இப்போ 2014 இப்போ அந்த வெற்றி விகிதம் காங்கிரஸால் தான் சாத்தியம். அதுக்கு காங்கிரஸ் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸோட வாதம். சரி, காங்கிரஸோனால தான் இந்த மாதிரி வெற்றிகள்லாம் கிடைச்சிது, அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் நம்ம ஒரு கேள்வியை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன சொல்கிறாங்க, 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக போட்டி போட்டாங்க. அதை சட்டப்பேரவை தொகுதி வாரியாக நம்ம கணக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, டி நகர் சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வாங்கின ஓட்டு 33,114. அதே இது காங்கிரஸ் 3,670. இந்த மாதிரி காங்கிரஸ் வாங்கின ஓட்டுலாம் பாருங்கள், 3,000, 5,000, 7,000, 8,000 இந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே இது இப்போ 2014 காங்கிரஸ் தனியாக போட்டி போட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் தான் இது. அதே இது 2016 வரும்போது திமுகவும் காங்கிரஸும் சட்டப்பேரவை தேர்தலில் ஒன்றா நின்று போட்டி போட்டாங்க. அப்போ 2 திமுக கூட்டணி வாங்கின ஓட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி விவரம் தெரியும். இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா 2021 திமுக, காங்கிரஸ், அப்புறம் மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து போட்டி போட்டாங்க. அப்படி போட்டி போட்டுமே உங்களுடைய வெற்றி மார்ஜின் கம்மி தான். அப்போது காங்கிரஸ் எங்களுடைய செல்வாக்கை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த 3,000, 5,000, 7,000, 8,000 இந்த வாக்குகளெல்லாம் கழிச்சா உங்களால் அந்த வெற்றி சாத்தியப்படுமா? இந்த 16 தொகுதியிலையும் உங்களுடைய வெற்றி சாத்தியப்படாது. திமுக 188 தொகுதியில் நின்று 133 இடத்துல தான் ஜெயித்தாங்க. இப்போ நீங்கள் அந்த 16 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஆட்சியே கிடச்சிருக்காது. அதே மாதிரி இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 16 தொகுதிகளில் நெய்வேலி, பூம்புகார், திருமயம், ஆண்டிப்பட்டி, ராஜபாளையம், ஒட்டப்பிடாரம், சங்கரங்கோயில், ராதாபுரம். சரியா? இப்போ இந்த பூம்புகாரில் மட்டும் திமுகவில் கூட்டணி கட்சி போட்டி போட்டாங்க. அந்த விவரம் தான் இதில் இருக்கும். இது அந்த 2014 தனித்து போட்டி போட்டது. அதுக்கப்புறம் 2016, 2021 திமுக, காங்கிரஸ் சேர்ந்து போட்டி போட்டது. இந்த விவரத்தை தான் இப்போ நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல், இதுதான் அவங்க இன்னும் ரொம்ப பிரதானமாக காங்கிரஸ் சொல்கிறாங்க. திமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளையும் போட்டி போட்டு ஜெயித்தாங்க. அதில் 9 தொகுதி காங்கிரஸ் போட்டி போட்டு அவங்க ஜெயித்தாங்க. சட்டப்பேரவை தொகுதி வாரியாக நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 234 தொகுதியில் 221 தொகுதி திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அதில் காங்கிரஸ் மட்டும் 52 தொகுதியில் முன்னிலை, அதிக வாக்குகள் வாங்கியிருக்கு. அதாவது ஒரு ஜெயிச்ச கணக்கு. அப்போ எங்களுடைய செல்வாக்கு என்னென்னு பார்த்தீங்களா, நாங்கள் 52 தொகுதி நாங்கள் லீடிங்கில் இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு 40 தொகுதி கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இப்போ 9 தொகுதி, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டப்பேரவை தொகுதின்னு கணக்கு வச்சிங்கன்னா 54 தொகுதி வரும். அந்த 2 தொகுதி என்னென்னா, விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியில் 2 தொகுதி தேமுதிக பின்னடைவை சந்தித்தாங்க. மிச்சம் 52 தொகுதியிலையும் காங்கிரஸ் தான் முன்னிலை. இந்த கணக்கை வச்சு தான் பிரதானமாக காங்கிரஸ் இந்த 40 தொகுதி அப்படிங்கிற ஒரு புள்ளியில் அதிகமாக நிற்கிறாங்க.
நம்மளால தான் திமுகவும் ஜெயிச்சிருக்கு, திமுகவில் நம்மளுக்கும் ஆதாயம் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு இந்த ஒரு புள்ளி விவரத்தை தான் அவங்க வந்து ஒரு பிரதானமாக வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் அப்போ திமுக வந்து நம்ம கேட்ட மாதிரி கொடுக்கல, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கலன்னா நம்ம விஜய் கூட போட்டி போடுவோம், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து இதே மாதிரி மிங்கிளானா நம்மளுக்கு அதிகமாக சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் வராங்க. இதில் தான் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு விரிசல், ஒரு புகைச்சல் ரொம்ப உருவாகிருக்கு. இதை வந்து திமுக ஏற்குமா ஏற்காதா அப்படிங்கிறது வெகு சீக்கிரத்தில் இது தெரிய வந்துடும்.